எல்லாருக்கும் ஹாய். இப்போ எக் புர்ஜி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். காயவும் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் 2 தக்காளி, இப்போ ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்தோன்னா நம்ம டபுள் மடங்காக தக்காளி எடுக்கணும். ஸோ நான் 2 தக்காளி எடுத்து நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் வேணுன்னா கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். தக்காளியை போட்டுட்டு தக்காளி நல்லா வெங்காயத்துக்கு கூட மிக்ஸ் ஆகி அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி ரெண்டும் சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா தக்காளி வெங்காயத்தையும் வேக வச்சுக்கணும். இது நல்லா வெங்காயம் தக்காளி நம்ம போட்ட பொடி எல்லாமே சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெந்துட்டுருக்கு. இப்போ நான் இது எத்தனை முட்டைக்காக இந்த அளவெல்லாம் எடுத்திருக்கேன்னா 2 முட்டைக்கு 1 வெங்காயம் 2 தக்காளி. இதே நீங்கள் முட்டை எக்ஸ்ட்ரா அதிகப்படுத்தினீங்கன்னா 2 வெங்காயம் 4 தக்காளி, அந்த மாதிரி வெங்காய தக்காளி நீங்கள் அதிகப்படுத்திக்கணும். அதே மாதிரி வத்தப்பொடி கொத்தமல்லி பொடி இதெல்லாம் ஆட் பண்ணுறீங்கல்ல, அதையும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஓரங்கள்லாம் பார்த்தீங்களா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசிஞ்சு வந்துருச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்து. இப்போ நான் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், அதை உடச்சி ஊற்றிக்கலாம். 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன், அது நல்லா கிளறி விட்டுக்கலாம். புர்ஜி இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப நம்ம பொரியல் மாதிரி பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் அந்த தக்காளி இதெல்லாம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு மாதிரி கொஞ்சம் சொதன்ற இருக்கும். இப்போ நம்மளுக்கு எக் புர்ஜி ரெடி. நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணணும், கொஞ்சமாக பெப்பர் பொடியை தூவி ஆஃப் பண்ணிட்டா எக் புர்ஜி ரெடி. இதை நான் எந்த ஃபுட்டுக்கு காம்பினேஷனாக வச்சு சாப்பிட போகிறேன்றதை வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். எக் புர்ஜியை சப்பாத்தி கூட தான் காம்பினேஷனாக வச்சு சாப்பிட போகிறேன். இது வீட்டில் நானே போட்டது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதோட ரெசிபி வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் சப்பாத்தியோடது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.